இவ்வளவு நாள் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்காவை வச்சு நேரடியாவே அரசியல் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ கோரிப்பாளையம் தர்காவை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போன மாசம் கூட தமிழ்நாடு பாஜக மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் வந்து தந்தி டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த சிக்கந்தர் அப்படிங்கிற அந்த சுல்தானேட்டுடைய தளபதிக்கு கோரிப்பாளையத்துல மதுரையில இன்னொரு தர்கா இருக்கு. இந்த மேல வச்சிருக்க தர்கா கீழே ஒரே ஆளுக்கு 2 தர்கா இருக்க முடியாதுங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அதுல திருப்பரங்குன்றத்துல இருக்கிறதும் கோரிப்பாளையத்துல இருக்கிறதும் ஒரே ஆளுக்கான தர்கா தான். அது சிக்கந்தருக்காக கட்டப்பட்ட தர்கா தான். ஒரே ஆளுக்கு எப்படி 2 இடத்துல தர்கா கட்ட முடியும் அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டி இருந்தாரு. ஆனா அவர் அதுக்கான எந்த ப்ரூஃபையுமே அங்க கொடுக்கல. இப்ப என்னன்னா அவர் இன்டர்வியூல சொன்ன மாதிரியே இப்ப வந்து சோசியல் மீடியாலையும் பல விஷயத்தை பரப்பிட்டு வராங்க. அதுல முக்கியமா கோரிப்பாளைய தர்கா இருக்குல்ல, அங்கதான் சிக்கந்தர் பாதுஷாக்கான கல்லறையே கெட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் அது 17ஆம் நூற்றாண்டுல தான் கெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு புது உருட்டை சோசியல் மீடியா ஃபுல்லா உருட்டிட்டு இருக்காங்க. அவங்க இப்படி சொன்னா கூட பரவாயில்ல, சரி இது ஒரு புரோபகண்டாவா வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு விட்டுறலாம். ஆனா இதை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் அதுல போட்டிருக்காங்க. சரின்னு அதுல பார்த்தா தமிழ்நாடு tourist.com அப்படின்ற ஒரு லிங்கையும் கொடுத்திருந்தாங்க. சரி, அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பேஜை ஃபுல்லா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம்னா லாஸ்ட்ல சோழன் டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்படியே ஷாக் ஆயிட்டங்க நான் ஒரு செகண்ட். அப்பதான் தெரியுது அது சோழன் டூர்ஸ் அப்படின்ற தனியார் சுற்றுலா அமைப்போட வெப்சைட் அப்படின்னு. என்ன ஒரு பித்தலாட்டம். சரி, இதை வந்து இன்னும் கொஞ்சம் உறுதியா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோட அபிஷியல் வெப்சைட்ல நம்ம போய் பார்த்தோம்னா இப்படியான எந்த தகவலுமே அதுல இல்ல. அதே மாதிரி கோரிப்பாளையம் தர்கா சந்தனக்கூடு திருவிழா வச்சு வெளியான எல்லா நியூஸ்லயுமே குத்துப்புல் ஹஜ்ரத் காஜா சையத் சுல்தான் அலாவுதீன் தர்கா அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இது 17ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட தர்கான்னு இன்னொரு விஷயத்தை பரப்பிட்டு வராங்க. ஆனா உண்மையிலே இது 14ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு தர்கா தான். சரி, எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? நம்ம பேசாம கோரிப்பாளையம் தர்கா நிர்வாகத்துக்கே கால் பண்ணி இதை பத்தி பேசிடலாம் அப்படின்னு யூட்டர்ன் தரப்புல இருந்து பேசணும். கோரிப்பாளையம் தர்கா இருக்குல்ல சார், கோரிப்பாளையம் தர்கா தான் இது. அதுல இருக்கிற கல்லறை வந்து யாரோட கல்லறை அப்படின்னு தெரியணும் சார். காஜா சையத் சுல்தான் காஜா சையத் சுல்தான் சொன்னது அப்படிங்களா சார்? அது சிக்கந்தர் பாதுஷாவோட கல்லறை இல்ல சார்? அது இல்ல மேடம், அது அங்க திருப்பூர். ஓகே. அப்போ அவங்க கோரிப்பாளையத்துல இருக்கிறது சிக்கந்தர் பாதுஷாவின் கல்லறை இல்லைன்னு ஹஜ்ரத் காஜா சையது சுல்தான் அலாவுதீன் அப்படின்றவரோட கல்லறை தான் அங்க இருக்கணும். அதனாலதான் இந்த தர்காவுக்கு அவர் பேரே வச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சிக்கந்தர் பாதுஷாவோட தர்கா வந்து திருப்பரங்குன்றம் மலை மேலதான் இருக்கு அப்படின்றதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருந்தாங்க. ஆனா திரும்பவும் புதுசா பிரச்சனையை உருவாக்க பல திட்டங்களோட சில பேர் பொய் செய்திகளை பரப்பிட்டு வராங்க. அதுல எங்கேயுமே உண்மை கிடையாது.